என்ன இதெல்லாம்? எல்லாரும் திரும்பி போயிடுங்க. கோயிலுக்குள்ள நுழையக்கூடாது. தேர்தலை நிக்க வச்சு ஜெயிக்க வச்சுட்டேன். இதை நாங்க ஏத்துக்கணும். எல்லாரும் ஏத்துக்கிட்டு தான் ஜெயிக்க வச்சிருக்காங்க. மனுஷங்களை பிரிச்சு பார்க்கறது மனித தன்மையும் இல்லை, நியாயமும் இல்லை. இந்த கோயிலை எங்க ஆளுங்க கட்டினாங்க. அதை சொல்றதுக்கு நீ யாரடா? எவன் எங்க இருக்கணும் எப்படி இருக்கணும்னு சொல்றவன் மேல இருக்க. மணிகண்டா, நீ நம்ம இந்த கூட்டத்தோட சேராத. ஏய், உன்ன மாதிரி வெறி பிடிச்ச கூட்டத்தோட என்ன சேர்க்காத. மரியாதையை ஒதுங்கு. வாங்க. எவனாவது அசைஞ்சிங்கன்னா வெட்டி போட்டுருவேன். ஐயா, பாண்டிமா வெட்டிட்டாங்க ஐயா. யாரா வெட்டது? எவன் வெட்டது? யாரா வெட்டது? யாரு? இவன் ஐயா. உயிர் எடுக்க கை காட்டினதுக்கு என்ன வேணும்? உன் பொண்டாட்டியோட உயிர் வேணும். ஏன் கொதிக்குது இல்ல? அப்ப எப்படி இந்த ஆளுடைய மனசு கொதிச்சிருக்கணும்? எப்படி ஒரு அப்பாவி பண்ண கொலை பண்ணிட்டு இப்படி வீட்டுல சந்தோஷமா இருக்கீங்க? என்ன நடந்துச்சு? ஊருக்காக நம்ம உறவை கெடுத்துக்காதீங்க மாப்ள. உறவா? உறவுங்கிறதுக்கு அர்த்தம் தெரியுமா? உங்களை மாதிரி ஜாதி வெறியும் பதவி இருக்கிறவங்கள என்னுடைய சொந்தம் சொல்லிக்கிறது வெக்கமா இருக்கு. ஏய் மணிகண்டம், உன் தங்கச்சி இந்த வீட்டுல தான் வாழ்றாங்கிறத மறந்துடாத. அந்த தங்கச்சிக்காக தான் நீங்களும் உயிரோட இருக்கீங்கிறத மறந்துடாதீங்க. என்னடா எங்க வீட்டுக்குள்ள வந்து எங்களே மிரட்டியா? நியாயமா உன்னை கொலை பண்ணிருக்கணும். உன்னுடைய வயசுக்கு தான் மரியாதை. நல்லவனுக்கு நான் மணிக்கண்டேன், கெட்டவனுக்கு எமகண்டேன். எரிச்சிடுவேன். ஆமா, பிரசிடென்ட் பதவி என்ன உங்க பரம்பரை சொத்தா? நடக்கிறது ஜமீனாட்சி இல்ல, மக்களுடைய ஆட்சி. இங்க எல்லாரும் ஒண்ணுதான். தப்பு எந்த கொம்ப செஞ்சாலும் தப்பு தப்புதான். இறந்து போன அந்த பாண்டியமோட சாவுக்கு என்னைக்காவது ஒரு நாள் நீங்களும் குடும்பமும் பதில் சொல்லி ஆகணும். கும்பிட வேண்டிய கடவுளை சொந்தம் கொண்டாடி அது கோயில பூட்டி வச்சு கும்பிட வந்த இந்த ஏழைங்களை அடிச்சு துரத்துறீங்களே, அந்த கடவுள் கூட அவங்கள மன்னிக்காது. எந்த ஏழைங்களை நீங்க கோயில் கூட நுழையக்கூடாதுன்னு சொன்னீங்களோ அதே ஏழைங்க இனிமே உங்க வீட்டு வாசப்படி கூட மிதிக்க மாட்டாங்க. உங்க வயக்காட்டு வேலைகளையும் வீட்டு வேலைகளையும் நீங்க தான் பார்க்கணும். அப்பதான் அவங்களுடைய அருமை என்னன்னு உங்களுக்கு புரியும். கும்பிட சாமி இல்லாம கூனி குறுகி நிற்கிற ஏழைகளுக்கு இதே ஊர்ல ஒரு கோயில கட்டி அவங்க கையாலேயே கும்பாபிஷேகம் பண்ண வைக்கல. சொத்துல பங்கு கேட்டு உங்க தங்கச்சி வக்கீல் நோட்டீஸ் அனுப்பிச்சிருக்கீங்க. உள்ள வரலாமா? எதுக்கு வந்திருக்கான்னு கேளு. சொத்து விஷயமா என் தங்கச்சி கிட்ட பேசணும். என் வீட்டு மகாலட்சுமிய உங்க வீட்டு மருமகளா ஒப்படைக்கிறேன். இனிமே என் தங்கச்சிக்கு எல்லாமே நீங்க தான். எப்படிமா இருக்க? நல்லா இருக்கேனா? இது
பிறந்து வளர்ந்த நம்ம வீட்டோட பத்திரம். இது தோட்டத்தோட பத்திரம். இது வயலோட பத்திரமா. இதுல உனக்கு எவ்வளவு வேணுமோ தாராளமா எடுத்துக்குமா. ஏமா? எனக்கு இது எதுவும் வேண்டானே. அம்மா பேர்ல நம்ம ஊர் தொட்டி இருக்கிற அந்த இடம் மட்டும் எனக்கு போதும்னு. இல்லம்மா, அந்த இடம் இந்த கோயில். பொண்ணா பிறந்தவளுக்கு புகுந்த வீட்டுல எவ்வளவு சொத்து சுகம் இருந்தாலும் அவ பிறந்த வீட்டுல இருந்து அவ ஆசைப்பட்டது கிடைச்சாதானே அவ சந்தோஷமா இருக்க முடியும். நம்ம வழக்கப்படி பார்த்தா தாயோட சொத்து மகளுக்கு தானே வந்து சேரணும். அப்பதான் அவ சந்தோஷமா இருக்க முடியும். மணிகண்டா, தங்கச்சி ஆசைப்பட்டத அண்ணன் செஞ்சா தானே இவங்க சந்தோஷமா இருக்க முடியும். எல்லாரும் என்ன மன்னிச்சிடுங்க. எதுக்கியா உங்க தங்கச்சியை வச்சு கோயிலுக்கு நீங்க கொடுத்த சொத்தெல்லாம் முடக்கி வச்சிருக்காங்கன்னு எங்களுக்கு தெரியும். கோவில் நிலத்தோட பத்திரம் இப்ப நம்ம கையில இருக்கு. எல்லாரையும் அடிச்சு துரத்துங்களா. அந்த இடத்துக்குள்ள எந்த பயிலும் நுழையக்கூடாது. எல்லாருக்காகவும் கோயில் கட்ட ஆசைப்பட்டேன். கொடுத்த வாக்க காப்பாற்ற முடியல. உங்க வீடுதான் எங்க கோயில், நீங்க தான் எங்க சாமி. ஆமா, இனிமே உங்க வீடுதான் எங்களுக்கு கோயில். உங்க எல்லாரையும் கெஞ்சி கேட்டுக்கிறேன். தயவு செய்து மனுஷன் சாமியாக்காதுங்க. கடவுளுங்கிறது வேற. நான் எப்போ உங்களை ஒருத்தனா இருக்க ஆசைப்படுறேன். உங்க எல்லாருக்கும் சொல்றேன், என்னைக்காவது ஒரு நாள் இங்க கோயில் திறந்து கும்பாபிஷேகம் நடக்கும். அது வரைக்கும் உங்க எல்லாருக்கும் இதுதான் கோயில். மணியூர் ஊராட்சி மன்ற தலைவி பாண்டியம்மாளை கொலை செய்த குற்றத்திற்காக மலையாண்டிக்கு ஆயுள் தண்டனை விதித்து தீர்ப்பளிக்கிறேன். தங்கச்சி வளகாப்பு நடத்தணும்னு தானே ஆசைப்படுற. எனக்கு மட்டும் அந்த ஆசை இல்லையா? எந்த பிரச்சனையா இருந்தாலும் ஜோதி நம்ம வீட்டு பொண்ணு, அவளுக்கு வளகாப்பு நடத்துறதாங்க முறை. அது அந்த வீட்டுல நடக்காது லட்சுமி. நீங்க மனசு வச்சா நிச்சயமா முடியும். என் தங்கச்சிக்கு வளகாப்பு நடத்தணும்னு ஆசைப்படுற. எதுக்குப்பா இவளுக்கு வளகாப்பு? நம்ம பொண்ணை வாழ வீட்டி ஆக்கிட்டாங்க. அந்த பொண்ணுக்கு இந்த வீட்டுல விசேஷமா? நடக்கும். வணக்கம். வாங்க மாப்பிள்ள, வாங்க. எல்லாரும் வாங்க. உட்காருமா. உட்காரு.
சாமி ரூம்ல எடுத்து வை. சாமி கும்பிட்டுட்டு வந்துருவோம். இன்னையோட மணிகண்ட கூட்டத்துக்கு ஒரு முடிவு கட்டுறேன். அம்மா லட்சுமி, பிறந்த வீட்ல இருந்து கொண்டு வந்த சாப்பாட்டை உன் கையால என் மருமகளுக்கு கொடுமா. சாப்பாடு பிரமாதம் ஐயா. நல்ல சாப்பாடு. என்ன தம்பி சாப்பிட்டீங்களா? ஐயா பையன் தூங்கிட்டு இருக்கான். சாப்பாடு கட்ட சொல்லியிருக்கேன். வரங்க. வரட்டுமாமா? சந்தோஷமான நேரத்துல இப்படி அழக்கூடாதுமா. ரொம்ப நன்றிங்க. இதுல என்னங்க இருக்கு? நம்ம ஆசைப்பட்ட மாதிரி எல்லாமே நடந்துருச்சு. நாங்க தான் உங்களுக்கு நன்றி சொல்லணும். போயிட்டு வா.